நானும் இவ்வளோ ஒன்றா தானே படித்தோம், அப்படி தானே ஸ்ரீநிதி? ஆமாம் வர்ஷா, நானும் இவ்வளோ ஒன்றா தான் படித்தோம். எப்படி இருக்கடி? எனக்கு என்ன, நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. அம்மா, நீ என்ன இந்த ஆஃபீஸ் பக்கம்? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல. டேய் விஸ்வா, நீ போ. டேடி போயிட்டு வரட்டும். காவியா. டேய் விஸ்வா, டா ஸ்ரீநிதி இருக்கால, மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கா இல்லையா? யாரடி? அட, நம்ம கிளாஸ்ல ரொம்ப சைலண்டா இருப்பாளே, யார்கிட்டயுமே பேச மாட்டாளேடா. ஆமா. அவதான்டா இது. ஓ, அதான் உன்னை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சா? ஆனால் எனக்கு உங்களை தெரியலையே. அது சரி, நீ எங்கம்மா இல்லாட்டி வாய் திறந்து பேசின? பசங்க ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியாது. ஏன் பொண்ணுங்கிட்டே நீ பேச மாட்ட? ஆமா, ரொம்ப சைலண்டா இருப்பல்ல, ரொம்ப சைலண்டான பொண்ணு. இப்போ அப்படிதான் இருக்கியா என்ன? யார் அவளா? சேச்சா, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நல்லா பேசுகிறா, எங்க கூட செம ஜாலியாக இருக்கா. பரவாயில்ல ஸ்ரீ, மாறிட்டியே. ஆமா, நீ என்னடி இந்த பக்கம்? கண்டிப்பா அவ எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். என்னடா சொல்ற, உனக்கு தெரியுமா? ஆமாண்டி, ஃபர்ஸ்ட்ல நிற்கிறாள், அவ பேர் வர்ஷா, விக்ரமோட லவ்வர். அப்புறம் நம்ம ஸ்ரீ இருக்கால, விக்கியோட லவ்வர், ஃபியான்சி. சொல்லப்போனால் கல்யாணம் ஆக போகுது அவங்களுக்கு. ஸ்ரீநிதி, கங்க்ராட்ஸ் டி. தேங்க்ஸ் டி காவியா. நீ விஸ்வா தானே? எப்படி உனக்கு எங்கள் எல்லாரையும் தெரியும்? இப்போ ரீசெண்டாக நான் அருண் கூட தானே சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? ஓ ஆமால. அப்ப வர்ஷா நீ தான் ஆர்த்தியோட ஃப்ரெண்டா? ஆமாம். விஸ்வா இவ? ஆமாண்டி, இவன் நான் லவ் பண்ணுற பொண்ணு, பேர் காவியா. ஓ அப்படியா, சரி சரி. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா? விஸ்வாலினே நான் புரிஞ்சிருக்கவே மாட்டான். கண்டிப்பாக ஆர்த்தி பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பான். சரி விடு விடு, முடிஞ்சு போனதை பற்றி எதுக்கு பேசலாம். சரி வா, நீ எதுக்கு வந்திருக்க? காஃபி குடிக்கலாமா? குடிக்கலாமே. சரி, நீங்கள் 3 பேரும் இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இந்த விஸ்வா ரொம்ப தாண்டி பண்ணுறான். சரி, நான் போய் விஸ்வாவோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன விஷயம்னு கேட்டு வந்துடுறேன். வேணாண்டி, பரவாயில்ல விடு. என்னடி லூஸ் மாதிரி பேசுற? வர வர நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை, பார்த்துக்கோ சொல்லிட்டேன். சரி, நான் போய் கேட்டுட்டு வரேன், இங்கே இரு. சரிடி, போயிட்டு வா. யார் இந்த மண்டை? புதுசா இருக்கு. இவளுங்க 2 பேரும் இவகிட்ட பேசிட்டு இருக்காளுங்க. என்னவோ, ஃபர்ஸ்ட் நம்ம போய் அவனை பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறம் இவளுங்களை பார்த்துக்கலாம். சரி வாங்க, நம்ம அந்த டேபிளில் உட்காரலாமா? வாங்க வாங்க, எதுக்கு நின்றுட்டே இருக்கணும்? எஸ்கியூஸ் மீ, இங்கே யாராச்சும் வருவாங்களா என்ன? அது நீ ரேஷ்மா தானே? நேற்று கூட என்கிட்ட வந்து பேசுனீங்க. நம்ம ரேஷ்மா தான், வாங்கடி உட்காருங்க. என்ன ரேஷ்மா, உன் கூட யாரும் வரலையா? அதுவா, என் கூட என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, யாரையும் பார்த்துட்டு வந்துட்டு போயிருக்கா, வருவா. ஓ அப்படியா, சரி விடு. நீனே எதுவும் குடிக்கலையே என்ன? காஃபி குடிக்கலாமா? நாங்க சொல்லியிருக்கோம், இன்னும் வரல, வந்துரும். ஆமாம் ரேஷ்மா, இன்னைக்கு ஏதோ மீட்டிங்னு சொன்னாங்க, உங்களுக்கு அங்கே எந்த வேலையும் இல்லையா? இல்ல எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, பாசஸ் 2 பேருமே பார்த்துப்பாங்க. ஓ அப்படியா, சரி. என்ன காவியா, வாயை பேச மாட்டேற? அப்படிலாம் இல்லை, என்ன பேசுதுன்னு தெரியல. நீங்க ஆஃபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்கீங்க, அதான் நடுவில் நான் என்ன பேசுறது. ஓ அப்படியா, சரி விடுங்க, வேற ஏதாவது பேசலாம். ஒரே நிமிஷம் இருங்க. என்னாச்சு? நேத்து நான் உங்ககிட்ட வந்து சண்டை தானே போட்டேன். ஆமா. ஆனா நீங்க என்கிட்ட நல்லா பேசுறீங்க. அதனால என்ன, நம்மளாம் ஒரே ஆஃபீஸில் தானே இருக்கோம். இல்ல, எனக்கு புரியல. நான் உன் ஃப்ரெண்டை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ திட்டியிருக்கேன், எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன். ஆனா நீ என்கிட்ட இவ்வளோ கேஷுவலா பேசுற. அதனால என்னப்பா, எல்லாருமே பிறந்ததும் கெட்டவங்களாவா இருக்காங்க? இல்லைல்ல, சூழ்நிலை தான் அப்படி மாற்றுது. சப்போஸ் நீ உன் ஃப்ரெண்டு, அவள் பேர் என்ன? பிரீத்தி, அவளை நீ மீட் பண்ணாமல் எங்களை மீட் பண்ணியிருந்தா ஆரம்பத்துலேருந்தே எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்திருப்பல. மேபி இருக்கலாம். அப்புறம் என்ன, அவ்வளோதானே. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு தள்ளு, இப்போ ஜாலியாக இருக்கலாம். ஸ்ரீ, நீ ஏடி இப்படி பேசுற? ஆளே மாறிட்ட போ. அதுவா, எல்லாம் வர்ஷா கூட இருக்கல்ல, அதான். ரேஷ்மா, உன் பக்கத்தில் இருக்கால, அவள் பேர் காவியா, அவள் தான் விஸ்வாவோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஆமா, ஹாய். நீ தான் இந்த பொண்ணா? ஆமா. இந்த விஸ்வா எப்போ காஃபி எடுத்துட்டாரா? இன்னும் வரல பாரு. அவன் ஃப்ரெண்ட் என்ன இவ்வளோ ஓவரா பண்ணிட்டு தெரியறான். இப்போ என்ன கேட்டுட்டேன், என்ன நடந்துச்சு, ஏதோ மறைச்சி என்னன்னு சொல்லிடானா ஓவரா பேசுறான். இதுக்கு அந்த விஸ்வாவே பரவாயில்ல போல.
இது என்ன இவளுங்க வந்து நம்ம டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காளுங்க. ஏய் ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. ஏய் ரேஷ்மா நீ என்னடி இவளுங்க கூட உட்காந்துட்டு இருக்கா? எந்திரிச்சு வாண்டாண்ட. ஏய் பிரீத்தி அது நான் இல்லைன்னதும் வந்து உன்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாளுங்களா? அவளுங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஏய் எந்திரிச்சு வாங்கடி இந்தாண்ட. ஏய் இப்போ என்னத்துக்கு தேவையில்லாம நாய் மாதிரி கத்திட்டு இருக்க? என்ன நாயா? மரியாதை கெட்டுரும் பார்த்துக்க. நீங்க என்ன வேணா பெரிய ஆளோட லவ்வரு ஃபியான்சியா வேணா இருந்துட்டு போகலாம், அதுக்காக இப்படி இல்லாம பேசுவாங்க? ஏய் நீ என்ன லூஸா? நாங்கள் இப்படி டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும் போது மேனஸே இல்லாமல் எந்திரின்னு சொல்லிட்டு இருக்க. பணக்காரங்களா இருந்தா போதாது, பெரிய இடத்த ஆளா பிடிச்சா போதாது, மேனஸுங்கிறது உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். நான் தானே இந்த டேபிள் உட்காந்துட்டு இருந்தேன், எப்படி நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த டேபிள் ஃப்ரீயா இருந்துச்சு, அவங்க ஒருத்தவங்க தனியா இருந்தாங்க, அதனால நாங்க போய் உட்காந்தோம். அதுல என்ன பிரச்சனை? எந்திரிச்சு வான்னு சொன்னா நாங்க வந்துட போறோம், அதுக்காக இப்படியே பேசுவீங்க? ஆமா இது யாரு உங்க கூட்டத்துல புதுசா இருக்கா? யார் இவ? அவன் எங்கள் ஃப்ரெண்டு. பா ஃப்ரெண்டு, இன்னும் எத்தனை ஃப்ரெண்டை தான் வச்சிருப்பீங்களோ தெரில. ஏய் நாங்கள் ஊரில் இருக்க எல்லாரையும் கூட தான் ஃப்ரெண்டாக வச்சுருப்போம். உனக்கு என்ன பிரச்சனை அதில்? ஆமாம் எனக்கு என்ன பிரச்சனை? சரி வழி விடுங்க ஃபஸ்ட்டு. இதை பாருமா பிரீத்தி, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. நாங்கள் எல்லாத்துக்கும் பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஏய் என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் வேலையை விட்டு தூக்குவீங்களா? தூக்கிக்கோங்கடி, நான் பார்த்துக்கிறேன். ஆஹா இவ என்ன, இவ பாட்டுக்கு யார் என்னன்னு தெரியும் வாயை விட்டுட்டு இருக்கா. விஸ்வ பார்த்தாலும் அவன் நிலமை அவ்வளோதான். ஏய் எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? நார்மலா உனக்கு பேசவே தெரியாதா? ஏய் நான் எப்படி பேசணுங்கிறத நீ எனக்கு சொல்லி தரியா? நீ பிரீத்தி சொன்னா கீழே வேண்டாம் வா போலாம். ஏய் ரேஷ்மா நீ என்ன புதுசா அப்படி பயந்துட்டு திரியற? வர நீ பண்றது சரியில்லை ரேஷ்மா, விடு, நானாச்சும் பார்த்துட்டு வரேன் அவளுங்கள. ஐயோ வேற விஷயம் தெரியாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஏய் சொல்றது கேளு பிரீத்தி, வா நமக்கு டைம் ஆயிடுச்சுல. ஏய் ரேஷ்மா நீ என்ன இப்படி பயப்படுற? உன்னை ஏதாச்சும் மிரட்டினாலுங்களா? சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நாங்க ஒன்றும் ஃப்ரெண்டு கிட்ட மிரட்டவும் செய்யல, எதுவுமே பண்ணல, நார்மலா பேசிட்டு தான் இருந்தோம். வேணா நீ அவகிட்டே கேட்டுக்கோ, நீங்க அவளை மிரட்டி வச்சிருப்பீங்க. ஏய் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நீ என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்க? ஏய் நீ யார் ஃபர்ஸ்ட்? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்ப நான் என்ன பேசிட்டேன்? இந்த பாரு ரொம்ப பேசிட்டு இருக்க சொல்லிட்டேன், மரியாதை கெட்டும் பாத்துக்க. ஏ பிரீத்தி, என்னடா என்ன? யார்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இதுல தான் நிக்கிறாளுங்க அவளோட ஃப்ரெண்டு இவ, அதனால அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய் வார்த்தையை அளந்து விட சொல்லிட்டேன், அவ தான் நான் லவ் பண்ற பொண்ணு. என்ன இவளா? அப்புறம் ஏய் என்ன நக்கலா இருக்கா உனக்கு? ஏண்டா இத்தனை நாள் ஆத்தி ஆத்தின்னு தொங்கிட்டு தெரிஞ்ச, என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க? இதை பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சரியா? வாயை மூடிட்டு உன் வேலை என்னவோ அதை பாரு. டேய் என்ன நீயே கோலை தானே? கோலை மாதிரி ஆத்தியை விட்டுட்டு இப்ப இவ்வளவு பிடிச்சிட்டு தெரியற. ஏய் டேய் விஸ்வா வா நம்ம வெளில போலாம் வா. ஏய் இருடி, என்ன பேச்சு பேசுறா அவ? அவ பல்ல உடைச்சிட்டு வர இரு. ஏய் பிரீத்தி பிரச்சனை வேணாண்டி, வாடி போலாம். ஏய் இருடி. பிரீத்தி உனக்கு என்ன புத்தி கிட்ட கெட்டு போச்சா? எதுக்கு இப்படி நீ ஓவரா பேசிட்டு இருக்க? வா போலாம். இதோ பாருடா, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். சரி நானும் கூப்பிடுறேன், வா போலாம். டி விஸ்வா நம்ம வெளில தானே போலான்ட்டு இருந்தோம், வாடா போலாம். வாடி நீ ஃபர்ஸ்ட். டே பைனாங்கோலி, நாளைக்கு வரேன்டா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏய் சிப்ப, பைனாங்கோலி ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். ஏய் வாடி பிரீத்தி. டேய் சரி விடுடா, கோவப்படாத, வா வெளில போலாம். அமைதியா இருக்க சொல்றியா? என்ன பேச்சு பேசுறாளுங்க பாரு. அட விஸ்வா விடு, ஃப்ரீயாக விடு, இதெல்லாமா போய் பெருசாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏ வர்ஷா, எப்படி பேசுறாங்க பாரு, அமைதியா இருக்க சொல்றியா? விடு, எத்தனை நாளைக்கு பேச போகிறாளுங்க, பேசுகிற வாய் பேசிட்டு தான் இருக்க போகுது. நாம ஜாலியாக நிம்மதியாக இருப்போம், அவளுங்களை நினச்சி நம்ம சந்தோஷத்தை ஏன் கெடுத்துக்கணும்? ஆமாம் விஸ்வா, காவியா தான் கூப்பிட்றாள்ல, போ வெளில போயிட்டு வாங்க. ஆமா விஸ்வா வா போலாம். சரி வா போலாம். ஏய் இந்நேரத்துக்கு ஆத்திலாம் வந்திருப்பாங்களா? தெரியலையே, அப்படி வந்திருந்தா நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம் சரி வா, நம்ம ரூமுக்கு போகலாம். ஏய் துர்கா, ஏய் என்னடா தூக்கம் வருது? அடிப்பாவி, தூங்காதடிங்க பாருடி. டேய் தூக்கம் வருது விடு. துர்கா ப்ளீஸ் இங்கே பாரு, அட்லீஸ்ட் ஒரு கிஸ்னாச்சும் கொடுத்துட்டு தூங்க. போ நாளைக்கு பார்த்துக்கலாம் போ.
ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவரு. கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி நான் தவிக்க விட்றல. ஏய் உன்கிட்ட தாண்டி புலம்புறேன். ஏ துர்கா தூங்கிட்டா. இவளுக்கு மட்டும் இப்படி தான் டயர்டாக இருக்குமோ? நமக்கு ஏன் டயர்டாக இல்லை? நாமளும் அப்படி தானே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். சரி நாமளும் தூங்குவோம். என்னடா மச்சான் இவ்வளோ 2 பேரும் இப்படி தூங்குறாளுங்க? பேசி பேசியே டயர்ட் ஆகிட்டாளுங்க போல. அது வேணா உண்மைதான். செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்காளுங்களா இன்னைக்கு? ஆமாண்டா, நாமளும் அடிக்கடி இப்படி எங்கேயாச்சும் போயிட்டு வரணும்ல. இப்போ பாரு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது தானே. ம் ஆமாண்டா. அம்மா மீட்டிங் என்னாச்சா? அதுவா, நேற்று ஏதோ சொதப்பியிருப்பானுங்க போல, இன்னைக்கு பர்ஃபெக்டாக முடிச்சிட்டானுங்க. ஓ அப்படியா? எப்படியோ மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. எப்போ வீட்டுக்கு வரேன்னானுங்க? தெரியல, அந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்த்திக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இவங்க 2 பேருமே நாளைக்கு வேலை செஞ்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. ஆஹா என்ன இப்படி தூங்குறாங்க? சரி வா நம்ம வெளில போகலாம். நான் வேணா எழுப்பட்டுமா? இல்லை வேணாம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். போயிட்டு வந்ததுல செம்ம டயர்டாக இருப்பாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி வா நம்ம உள்ள போகலாம். ம் அம்மா ஸ்ரீயும் விக்கியங்க? அவங்க 2 பேரும் நமக்கு ஃபுட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. சரி அவங்க வாங்கிட்டு வருவாங்க, வா நம்ம உள்ள போகலாம். ம் ஆமாம், அங்கே என்னதான் நல்லா வரும். அருண் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? அவங்களுக்கு என்ன, அவங்க ஜாலியா இருக்காங்க. அவங்க கூட்டத்துல ஒருத்தனுக்கு வர இப்போ ரீசெண்டாக கல்யாணம் இருக்கும் போல, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆஃபீஸ் பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. என்ன பிரீத்தி, உண்மையா? ஆமா ரம்யா, கடுப்பா இருக்கு. அந்த விஸ்வா என்னன்னா ஏதாச்சும் நம்மக்கிட்ட சொல்கிறானா இல்லையா? அட நீ வேற, அவன்லாம் ஆளே மாறி போயிட்டான். என்ன சொல்கிற? ஆமா, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஆளே டோட்டலா மாறி போய் நிக்கிறான். ஆர்த்தியை விட்டுட்டானா பாத்துக்கோயேன். ஏய் என்ன சொல்கிற? ஆமா, அது ரேஷ்மா, நீ போய் தண்ணி கொண்டு வரியா? சரி. ஏய் அவளை எதுக்கு அனுப்பிச்ச? இரு சொல்றேன். எனக்கு தெரியாம பிளான் பண்ணணும்னு பாக்குறாளுங்க, கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏய் வர வர ரேஷ்மா மாறிக்கிட்டே வரா, அதனால அவளை வச்சுக்கிட்டு இனிமே எதுவும் பேச வேணாம், சரியா? ஓ இது வேற நடக்குதா? ஆனால் அந்த அருணை சும்மா விட மாட்டேன் பாரு. அதுவுமே அந்த ஆர்த்தி இருக்கா பாரு, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுக்கு தான் அவ இருக்கும்போது எதா இருந்தாலும் பேசாத. எதா இருந்தாலும் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம், இல்லை தனியாக மீட் பண்ணிக்கலாம், சரியா? ஓ நான் இல்லாமல் பிளான் போட போறீங்களா? கவனிச்சுக்கிறேன்.